ஒரு கப்பல் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 6 months பிஃபோர் தே ஆக்சுவலி ட்ரை டு கன்சீவ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் அ குட் ப்ரெக்னன்சி அவுட்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சீவ் ஆகிறதுக்கு ஆர்காசம் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா ஆனஸ்டாக பதில் சொல்லணும்னா பட் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆர்காசம் தேவை. டீலேடாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுனால தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போ ப்ரெக்னென்ட் மதரில் வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து டயபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் டெஸ்க் ஜாப் தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி த ஐடி பீப்புள் இன் கார்பரேட் ஜாப்ஸ் அண்ட் ஆல். மேக் ஷுர் யூ கெட் அட்லீஸ்ட் 1 hour of physical activity in a day, at least 5 days a week. Hello everyone, this is Dr. Santoshi Nandigam, consultant obstetrician and gynecologist. ஹாய் மேம், இப்போ நிறைய இடங்கள் நம்ம பார்க்கும்போது ஃபர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமாக இருக்கு. இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகரிக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் சப்போர்ட் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஃபர்டிலிட்டி, ஒரு கப்பல் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது. முன்னாடி இட் வாஸ் அரவுண்ட் 1:10. அப்படின்னா 10 கப்பல்ஸில் வந்து ஒரு கப்பலுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சப்போர்ட் தேவை இருக்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் ஓவர் டைம் நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. குட் பி பிகாஸ் ஆஃப் மெனி ரீசன்ஸ். நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரீசன் ஆனாலும், நியூட்ரிஷன் ரீசன் ஆனாலும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கம்மியான ரீசன் ஆனாலும், ஸ்ட்ரெஸ் ரீசன் ஆனாலும், கார்ப்பரேட் ஜாப்ஸ் ரீசன் ஆனாலும், the amount of support that is required for fertility has increased. So right now in India and globally around 1:6 couples, 6 கப்பல்ல வந்து ஒருத்தருக்கு வந்து fertility support தேவைப்படுது. So automatically the number of fertility centers வந்து increase ஆயிட்டே போகுது. And இது ஒரு காரணம் மட்டும் நம்ம சொல்லலாம். இப்போ ப்ரெக்னென்சிக்காக பிளான் பண்ணுறவங்க என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக அவங்களுக்கு இந்த டிப் அப்படின்றது முக்கியம்னா எது? ஸோ எல்லாரும் சொல்கிற வேண்டியது தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டைஸ் ஃபர்டிலிட்டி. ஸோ ஒன் சஜஷன் தட் ஐ கிவ் டு கப்பல்ஸ் என்னன்னா அப்படின்னா, ஒன்ஸ் தே ஹவ் செட்டில் டவுன் இன் தேர் கெரியர், அவங்களுக்கு வந்து கெரியரில் செட்டில் ஆகிட்டோம் அப்படி தோணுச்சுன்னா ப்ரையாரிட்டைஸ் ஃபேமிலி லைஃப் அண்ட் அட் த ஏர்லியர் த பெட்டர்னு சொல்லுவோம். ஒரு உமனோட மேக்ஸிமம் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் வந்து இட் இஸ் அரவுண்ட் 22 to 25 years of age. பட் ஆட்டோமேட்டிக்கலி பிகாஸ் ஆஃப் கெரியர் ரீசன் ஆனாலும், ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் ஆனாலும் 22 to 25 yearsக்குள்ள ப்ரெக்னன்சி பிளான் பண்ணி குழந்தை டெலிவர் பண்ணுறவங்க நிறைய ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மேஜர் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் வந்து தாண்டி தான் நம்ம வரோம். ஸோ எல்லாருக்கும் கெரியர் ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் கம்ப்ளீட்லி செட்டில் டவுன் இன் யோர் கெரியர் அண்ட் யூ ஃபீல் தட் யூ ஆர் ரெடி ஃபார் ஹேவிங் அ சைல்ட், மேக் ஷுர் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்களோட பேசிக் ஃபர்டிலிட்டி செக்அப் எப்படி இருக்குது, பேசிக் ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் எப்படி இருக்கான்னு மட்டும் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் வில் பி டூயிங் அ கப்புள் ஆஃப் பிளட் டெஸ்ட். சில பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, சில ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுவாங்க, சில ஸ்கேன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ எல்லாரும் வந்து கார்ப்பரேட் ஜாப்ஸ் ஆனாலும் இல்லை ஹெல்த் கேரில் இருக்கிறவங்க ஆனாலும் தே ஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான் ஆகுது. நம்மளோட ஒர்க் டைமிங்ஸ்லேருந்து if you take a look at corporate jobs, they work for different timelines also. US கம்பெனிக்கு வேலை பண்ணுவாங்க, UK கம்பெனிக்கு வேலை பண்ணுவாங்க. Those timelines are completely different from Indian timings. So make sure you prioritize your work or balance your work in such a way that உங்களோட stress levels, the stress of your office or the corporate job is not affecting your personal or family life. There always needs to be a balance. ஒரு பேலன்ஸ் இருக்கணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேலன்ஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஒரு கப்பல் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 6 months பிஃபோர் தே ஆக்சுவலி ட்ரை டு கன்சீவ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன் எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் அ குட் pregnancy outcome இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ தே நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஃபுட் தட் தே ஆர் ஈட்டிங். நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜங்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். மேக் ஷுர் யூ ஈட் 80% ஆஃப் த டைம்ஸ் வீட்டில் செஞ்சுடுது அண்ட் ப்ராபப்ளி 20% ஆஃப் த டைம்ஸ் வெளியிலேருந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் லைஃப் ஸ்டைல், யோர் லைஃப் ஸ்டைல் ஹாஸ் டு பி ஃபிசிக்கலி மோர் ஆக்டிவ். எல்லாரும் டெஸ்க் ஜாப் தான் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி த ஐடி பீப்புள் இன் கார்ப்பரேட் ஜாப்ஸ் அண்ட் ஆல் டெஸ்க் ஜாபில் தான் இருக்கிறாங்க. 8 hours, 10 hours or sometimes even 12 hours or longer hours கூட
கூட டெஸ்க் ஜாப்ல தான் இருக்கிறாங்க. மேக் ஷுர் யூ கெட் அட்லீஸ்ட் 1 hour of physical activity in a day, at least 5 days a week. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம் டு டூ அ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வென் யூ ஹவ் நாட் டன், பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரீ ப்ரெக்னன்சி. அந்த 6 months பிஃபோர் யூ ட்ரை டு கன்சீவ் or 6 months பிஃபோர் யூ கெட் ப்ரெக்னென்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல், பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் யோர் எக் குவாலிட்டி. உங்களோட எக் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்பெர்மோட ஹெல்த் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைல் நியூட்ரிஷன்னால நம்ம கண்டிப்பாக மாடிஃபை பண்ணலாம். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் நியூட்ரிஷன், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மேக் ஷுர் பேசிக் ஃபர்டிலிட்டி பேனல் மட்டும் பண்ணுங்க. உங்களோட ஹார்மோன் டெஸ்ட், மென்னா இருந்தால் சீமன் அனாலிசிஸ் டெஸ்ட், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆப்வியஸ்லி யோர் கைனகாலஜிஸ்ட் இஸ் கோயிங் டு டெல் யூ இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். கன்சீவ் ஆகிறதுக்கு ஆர்காசம் ரொம்ப முக்கியமான ஒண்ணா? கன்சீவ் ஆகிறதுக்கு ஆர்காசம் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா, ஆனஸ்டாக பதில் சொல்லணும்னா நாட் நெசசரிலி. இஃப் மென் ஆர்காசம் அண்ட் இஜாக்குலேட், தட் இஸ் மோர் தென் எனஃப். பட் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆர்காசம் தேவை. ஸோ ஜஸ்ட் லைக் த வே அ மேன் நீட்ஸ் டு ஆர்காசம், விமன் ஆல்சோ நீட்ஸ் டு ஆர்காசம் for a very happy and a healthy sexual life. பட் அதை பற்றி அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க. இப்போ கூட வந்து விமென் திங்க் தட் ஆர்காசம் பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு ரொம்ப வியர்டான ஒரு கேள்வின்னு நினைப்பாங்க. நிறைய விமென்க்கு வந்து ஆர்காசம் வராது கூட. வித் பெனிட்ரேஷன் ஆர்காசம் வராமல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தெர் ஆர் மெனி வேஸ் டு ஆர்காசம். மாஸ்டர்பேஷன் இருக்கு, பெனிட்ரேஷன் இருக்கு, நிறைய வேஸ் இருக்கு. இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்ளம் இன் யோர் செக்ஷுவல் லைஃப், ப்ளீஸ் மேக் ஷுர் யூ விசிட் sexual health professional for sure. டிலே பிரெக்னன்சினால ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது டிலே பிரெக்னன்சினால இருக்கா? ஸோ டீலேடாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுனால தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். இப்போது ப்ரெக்னென்ட் மதரில் வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ பிளான் அ ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 35 years, உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ரெக்னென்ட் மதருக்கு வந்து டயபிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தெர் ஆர் சர்டன் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் இன் த பேபி லைக் டவுன் சிண்ட்ரோம் அண்ட் ஆல், விச் ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் இஃப் யூ பிளான் ப்ரெக்னன்சி ஆஃப்டர் 35 years. பட் எல்லாமே வந்து நம்மளால கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். I would personally suggest couple to plan a pregnancy when they are both ready and not rush into it or not delay it way too much. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எக்கோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அப்போ அந்த குவாலிட்டியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண, இம்ப்ரூவ் பண்ண என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம சாப்பிடணும்? ஸோ egg quality is completely age dependent. So as a woman ages, obviously andோட egg quality வந்து கம்மியா இருக்கும். egg quality and reserve ன்னு சொல்லுவோம். ovarian reserve, which is measured by anti-Mullerian hormone ன்னு சொல்லுவோம். இந்த anti-Mullerian hormone over time அந்த ஃபீமேலோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ovarian reserve கம்மியாகும். Unfortunately, unlike men, நம்ம வந்து புதுசா எக்ஸ் வந்து எதுவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். We are born with the number of eggs that we already have. ஸோ நம்ம புதுசாக எக் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம். பேஸ்ட் ஆன் அவர் லைஃப் ஸ்டைல், நியூட்ரிஷன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் ஆல், நம்ம பாடியில் வந்து சர்டன் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லி ஓவர் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால எக் குவாலிட்டி கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. We can definitely manage all of this with good nutrition, lifestyle and physical activity and certain supplements for sure. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம நியூட்ரிஷன் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், இன்க்ரீஸ் யோர் ப்ரோட்டீன் இன்டேக். இப்போ ஒரு விமன் வந்து ideally she is supposed to take close to 1 gram per kg of her body weight of protein per day. ஸோ நம்மளோட ருட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பார்த்தோன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி தான் இருக்கும். மேபி வித் 1 bowl of சாம்பார் இருக்கும். அதில் மேக்ஸிமம் ஒரு 5 to 8 grams of protein வருது. நாட் மெனி பீப்புள் கான்ஷியஸ்லி ஈட். காலையில் ஒரு எக்கு அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு டேயில் எப்படி ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கும்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு கப் ரைஸ் இருக்கும், ஒரு கப் தால் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தால்லேருந்து யூ கெட்டிங் அரௌண்ட் 10 to 12 grams of protein and maybe vegetables and maybe a little bit of curd. And dinner most of the times Indian householdsல வந்து லஞ்ச்ல என்ன சாப்பிட்றாங்களோ அதுவே சாப்பிட போகிறாங்க. ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஹார்ட்லி 30 to 40 grams இருக்கும். அதுவும் நீங்கள் கொஞ்சம் கான்ஷியஸாக சாப்பிட்டீங்கன்னா. பட் ஐடியல்லி நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணணும், உங்களோட எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மேக்ரோஸ் அண்ட் மைக்ரோஸ் ரெண்டுமே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் மேக்ரோஸ் இஸ் த ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் குட் ஃபேட் இன்டேக். ஸோ எல்லாரும் நினைப்பாங்க நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்டா ஜாஸ்தியாக
வெயிட் கெயின் ஆகிடும் அதுன்னு சொல்லி அது கிடையவே கிடையாது. ப்ரோட்டீன் இஸ் எசென்ஷியல் ஃபார் யோர் பாடி மசில் டு பில்ட். ஸோ யூ ஹாவ் டு டார்கெட் அ மினிமம் ஆஃப் 1 gram per kg body weight of protein per day. Other than protein, நம்ம fats கூட good fats கூட include பண்ற மாதிரி இருக்கும் in the form of yogurt, ghee or nuts and seeds. Nuts and seeds have vitamin E and omega fatty acids which are amazing for your egg quality. Other than this, fruits and vegetables intake நீங்க increase பண்ற மாதிரி இருக்கும். For couples who are trying to conceive, a minimum of 5 servings of vegetables per day எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். So serving ஓட quantity வந்து anything that you can fit in the palm of your hands, that is considered to be 1 serving. So ideally நீங்க pregnancy-காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 வாட்டி vegetables சாப்பிடணும், 3 வாட்டி fruits சாப்பிடணும். So 1 serving of fruit can include 1 apple and 2 kiwi or 1 orange, a bowl of watermelon which can fit in your hand, and you can concentrate on all sorts of fruits, especially pineapple, papaya, watermelon, pomegranate. All these have a lot of antioxidants in them, and in the antioxidants வந்து உங்களோட egg quality and sperm quality improve பண்ணும். So nutrition wise, this is what you need to concentrate on. Macros la protein intake and fat intake nariya increase பண்ணனும், because your fats, good fats are required for female hormone synthesis including estrogen and progesterone. And micros la வந்து antioxidants, micronutrients like sodium, potassium, selenium, zinc, all of these are present in most of the vegetables, fruits and greens. So konjam neenga in the conscious ah saaptale வந்து most of the times you are doing a wonderful job in improving your egg quality. இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.